அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, சிம்ம ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் நடக்கவிருக்கும் சனி வக்ர நிவர்த்தி. இந்த சனி வக்ர நிவர்த்தியானது சுமார் 139 நாட்கள் நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வானது ஜூன் 30ஆம் தேதி முதல் நவம்பர் 15ஆம் தேதி, அதாவது இந்த சுமார் 4.5 மாத காலம் நடைபெறவிருக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இந்த சிம்ம ராசி அன்பர்கள், சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்களுக்கு இந்த 7ஆம் இடம், கலசரஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இடத்துல தான் இந்த சனி வக்ர நிவர்த்தியானது நடைபெறுவது. இந்த கும்ப ராசியில் பயணம் செய்யும் சனி பகவான் இதுவரை இந்த வக்ர நிவர்த்தியில் ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும் பொழுதுங்க, இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் சாதகமற்ற சூழ்நிலை, அதாவது பாதிப்புகள் இருந்ததோ அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு நன்மைகளையும் நற்பலன்களையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. ஸோ இந்த சனி வக்ர நிவர்த்தி சிம்மராசி என்பவர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ சிம்மராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நீதிநெறி தவறாதவர்கள், நேர்மைக்கு வழிகாட்டியே அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் எல்லா விதமான தெளிவுகளும் இடம் பொருள் ஏவல், அதாவது அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வேணுனாலும் வாழலாம் அப்படிங்கிறது வாழ்க்கை இல்லை, எப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. ஸோ தனக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ், அதாவது இந்த மாதிரி தான் நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஏன்னா சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், நவகிரகங்களிலே முதல் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான். ஸோ இது நீதி நெறி தவறாமல் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக, ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைங்க, அந்த இடத்துல இந்த சிம்மராசிக்காரர் இருந்தார் அப்படின்னாவே அந்த இடத்துல அவருடைய தீர்ப்பு எல்லாருக்கும் கரெக்டான ஒரு நிலையாக இருக்கும். யாருக்குமே சாதகமாகவும் யாருக்கு பாதகமாகவும் பேசக்கூடாத நபர்கள், அதாவது பேச மாட்டாங்க. இவங்க எப்போவுமே கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லாங்க. ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் சந்தித்த இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகங்க. ஏன்னா இவங்களுக்கு காயப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே இவங்களை காயப்படுத்தணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இவர் மனசாலையும் யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்யக்கூடியவங்க, அடுத்தவங்களுக்கு ஓடி போய் உதவக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு சொன்னால் யாரும் முன்ன நின்று செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இல்லாத காலகட்டமாக மாறிடுச்சுங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சுங்க. பணம் ஒரு இடத்துல வாங்கின இடத்துல சரியான நேரத்தில் நம்மளால் பணம் கொடுக்கவும் முடியல, அதே நேரத்தில் கொடுத்த இடத்துலையும் நம்ம கேட்ட நேரத்தில் அந்த பணமும் நமக்கு கைக்கு கிடைக்காதுங்க. அந்த நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு. உறவினர்களால் நிறைய துரோகங்கள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சுங்க. ஏன்னா எல்லா விஷயத்தையும் இவர் முன்ன நின்று நடத்தி தாங்க எல்லாத்துக்கும் பழக்கம். ஆனால் இப்போ இருக்கிற கால நிலைகள் அப்படிங்கிறது உங்கள் முன்னாடி நின்று பேச தகுதியே இல்லாதவங்களுக்கு கூட உங்களை பார்த்து ஏளனமாக பேசக்கூடிய நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு. உறவினர்கள் மத்தியில் தேவையில்லாத அவப்பேர் அப்படிங்கிறது, எப்படியெல்லாம் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்து செஞ்சுருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அப்படியே எல்லாம் தலைகீழ புரட்டி போட்டுச்சு. ஏன்னா உங்களுடைய தெய்வம் மட்டும் உங்கள்கிட்ட இருந்து எல்லா உதவியும் கேட்டு வாங்கிட்டாங்க, எல்லா உதவியும் செய்ய சொல்லி எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டாங்க. ஆனால் உதவி எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு உதவி அப்படிங்கும்போது உங்களை ஒதுக்கிறதுக்கு பார்க்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இதனால் என்னென்னா, எப்போவுமே நான் ஒரே நிலையாக தான் இருப்பேன், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை நான் சந்திக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் எப்போவுமே இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு குறைஞ்சதே கிடையாதுங்க. பார்த்துக்கலாம், எவ்வளோ சொத்துக்கள் இழந்தா என்ன, எத்தனை பேர் நம்மளை ஏமாத்தினா என்ன, நமக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. அந்த தன்னம்பிக்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அது தைரியமாக யாருடைய தயவும் இல்லாமல் சந்திக்கக்கூடிய ஒரு மனோதைரியத்தை கொண்டவர்கள் இந்த சிம்மராசி என்பவர்கள். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடந்துட்டு இருந்த இந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுங்க. அதாவது வரவு அப்படிங்கிறதுக்கு மீறி சில செலவுகள் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. அந்த செலவுகளை சமாளிக்க தேவையில்லாத சில கடன்கள் அப்படிங்கிறது வாங்க வேண்டியிருக்குங்க. அந்த கடனுக்கு வரக்கூடிய வருமானத்தை எடுத்து வட்டி கட்டக்கூடிய நிலை அப்படிங்கிறதே ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த நிலையெல்லாம் மாறாதா? ஏன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் யாருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணீங்களோ அன்றைக்கி இவங்கெல்லாம் அன்றைக்கி ஓஹோஹோன்னு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு நல்ல நிலை, அவர் எனக்கு ஐடியா கொடுத்தாருங்க, அவர் சொன்ன பிஸ்னஸ் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன், நான் நல்ல நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கு இந்த காலம் போயிங்க. இப்போ நான் அவரும் தான் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர் பண்ணுற பிஸ்னஸ் எல்லாமே லாஸ் ஆகிட்டு தான் இருக்கும், அவரால் எல்லாம் மீண்டு வர முடியாதுன்னு சொல்லி
நம்மளை குறை கூறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை மாறிட்டு இருந்துச்சு. இந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. ஏன்னா எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ சிரமங்கள் வந்தாலும் அதை தைரியத்தோடையும் தனியாக நின்று சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஷார்ட் அவுட் பண்ணிங்க. அந்த தொழிலில் எந்த இடத்துல வந்துட்டு நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த தொழிலில் ஒரு நல்ல நிலையை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அளிக்க போகுதுங்க. அதே நேரத்தில் இந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறேங்க. அதே போல் அந்த 5ஆம் தேதி அப்படிங்கிறது கையில் இருக்கிற பணமெல்லாம் காலியாயிருது. அடுத்த 10ஆம் தேதி அப்படிங்கும்போது கடனை எதிர்பார்க்குற சூழ்நிலை. மீதி இருக்கக்கூடிய இந்த 20 நாள் கடனில் மட்டும்தான் போயிட்டுருக்கு. அப்போ எவ்வளோ சம்பாதிச்சாலும் எனக்கு பத்த மாட்டேங்குதுங்க. எவ்வளோ பணம் கையில் இருந்தாலுமே அது கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது. அது அடுத்த நிமிஷத்துலேயே அந்த பணமெல்லாம் தீர்ந்துருது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கடன் வாங்கக்கூடிய நிலை அப்படிங்கிறதே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். அதே போல் ஒரு வேலையில் இருக்கிறவங்க, இதை விட கொஞ்சம் சம்பளம் அதிகமாக கிடைக்கிது, ஸோ நான் வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டுருக்கிறேன், அப்படியும் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன், அந்த முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் எடுக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஏன்னா நிர்வாக திறமை கொண்ட ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் செய்ய வேண்டிய வேலையை, அதாவது 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தரே செஞ்சு முடிப்பீங்க. 10 பேர் உங்கள்கிட்ட கொடுத்தா கூட அவங்கள வச்சு வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு நபர், நிர்வாக திறமை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பெரிய பெரிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ உங்களுக்கு திறமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா அதை மற்றவங்க 2 நாளில் செஞ்சு முடிக்கிறத நீங்கள் ஒரே நாளில் செஞ்சு முடிச்சிருவீங்க. எல்லா இடத்துலையும் நல்ல பேர் இருக்குது. ஆனால் அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. திறமைக்கு தகுந்த பதவி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குங்க. நிறைய என்னை விட கம்மியாக வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய இன்க்ரிமெண்ட்டு, நிறைய சம்பளங்கள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகிட்டே போயிட்டுருக்கு. ஆனால் என்னோடய நிலை அப்படிங்கிறது அதே நிலைமையில தான் இருக்குங்க. எனக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்க மாட்டேங்குது. இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போகலாமான்னு முயற்சி கூட நிறைய டைம் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் எதுவுமே எனக்கு நடக்கலைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள், இந்த சனி வக்ர நிவர்த்தியில் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்க போகுதுங்க. வேலையில் ஒரு நல்ல மாற்றமும் அதாவது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. திருமணம் சார்ந்த சில விஷயங்கள், இந்த 7ஆம் இடம் கலசர ஸ்தானத்தில் இந்த திருமணம், அதாவது சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அடையிறதுனால இந்த திருமணம் சார்ந்த சில முயற்சிகள், வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குங்க, அந்த பொண்ணுக்கு திருமணம் எப்படியாவது செஞ்சு வைக்கணும்னு சொல்லி நிறைய அலைன்ஸ் பார்த்துட்டே இருக்கிறோம். இன்னும் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. பையனுக்கும் அதே மாதிரி தான், வயசாகிட்டே இருக்குதுங்க, ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வரமாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது. ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் சுப நிகழ்வுகளை நடத்தி காட்டக்கூடிய யோக காலமாக இருக்க போதுங்க இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்கிறதுங்க. அடுத்தபடியாக இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குது. இந்த குழந்தை பாக்கியத்தினால தேவையில்லாத கணவன் மனைவிக்கிடையே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாமல் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற மாதிரி நிலைகள் அப்படிங்கிறது வருதுங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று குத்தி காட்டிகிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதே தப்பு, இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்காது, இதெல்லாம் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனைவியை குறை கூறக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சு. இல்லை மாப்பிள்ளைக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்குது, அவரை தான் கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்டலாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை குறை சொல்கிறார். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த நிலை, அதாவது குறை கூறிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலையெல்லாம் வந்துருச்சு. இதனால் என்னென்னா கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உருவாகி 2 பேரும் பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சு. நாங்களாம் நல்லபடியாக தாங்க இருக்கிறோம், எங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் எங்களுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோன்யம், அதாவது பிரிந்த தம்பதியினர்கள் ஒன்று சேரக்கூடியது, பெற்றோரை பிரிந்து வாழக்கூடிய பிள்ளைகள் அப்பா அம்மா 2 பேரும் ஒன்று சேரக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைய போதுங்க. வீடு கட்டி முடிப்பதற்கான யோக காலமாக இருக்க போது இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா ரொம்ப நாளாக அந்த வீடு வேலை செஞ்சிட்டே இருக்கிறோம், வேலையும் முடிஞ்ச பாடலை, அதே மாதிரி அந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது எங்களுக்கு கரெக்டாக அமையலை, ஏதாவது ஒரு விதத்தில் எங்களை சுற்றி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குங்க. வீட்டையும் கட்டி முடித்தாச்சு, சொந்தமாக ஒரு வீடும் வாங்கியாச்சு, எல்லா அமைப்புமே இருக்குது. ஆனால் அந்த வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு குடி போக முடியல, அந்த வீட்டுக்கு பால் காய்ச்ச முடியல, ஸோ நாங்கள் வாங்கின வீட்டுக்கு எங்களால் போய் வாழ முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கு.
இந்த காலகட்டங்களில் சுப நிகழ்வுகள் செய்கிறதுக்கான யோக காலமாக இருக்க போது. ஏன்னா இந்த திருமணம் சார்ந்த இதுவும் சுப நிகழ்வுகள் தான், வீடு கட்டுறதுங்க, அதே போல் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கான யோக காலமாக இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போதுங்க. இதே போல் இந்த உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட சில குறைபாடுகள், உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக செலுத்தணும். ஏன்னா தேவையில்லாத சில பாதிப்புகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கண் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள், வயிறு சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்ற நிலை, ஏன்னா அவங்கள பற்றி நிறைய கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா என்ன படிச்சுட்டு இருக்காங்கலாம், நல்லா படிச்சுட்டாங்க, நான் அடுத்த நிலைக்கு அப்படிங்கிறத ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைக்கலாமா, இல்லை இதோடு நிறுத்திட்டு வேலைக்கு அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்ற நிலை அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு டிகிரி முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்க போகுது. அதே போல் படித்து முடித்தவங்களுக்கு புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள். அதே போல் இந்த 7ஆம் இடத்துல நடக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி நண்பர்கள் மத்தியில் சில பாதிப்புகள் இது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் தீர்த்து வைக்கும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி. குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயாவது ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக்குங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.